ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கருணா மகாவை கூட்டிகிட்டு நேராக கஜேந்திரனோட இடத்துக்கு கிளம்புறாங்க. இருந்தாலும் கருணாவுக்கும் மனசே இல்லை. ஏன்னா மகாவை தன்னோட தங்கச்சியாக பார்த்துட்டாங்க இல்லையா. ஸோ ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கருணா அண்ணன் வந்திருக்காருன்னா கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்கிற நம்பிக்கையில் மகாவும் சத்தம் போடாமல் அமைதியாக தைரியமாக போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமியார் கருணாவோட உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு பரிகாரத்தை நம்ம இந்துவை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்துவும் அந்த சாமியார் சொன்ன மாதிரி பூமிக்குள்ள, அதாவது பூமி பூஜை பண்ணுறாங்க. ஸோ ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே அம்மனோட படத்தை வச்சு விளக்கு அணையாமல் அந்த குழிக்கிலிருந்து விடியும் வரைக்கும் வேண்டிக்கணும். ஸோ அந்த குழியை நேராக பலகை போட்டோ அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்து நல்லபடியாக இந்த பூஜையை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஜெயந்தியும் அங்கேருந்து கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா நம்ம கருணாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மகாவை தன்னோட தங்கச்சியாவே பார்த்துட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே நேராக வண்டியை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இது இது எல்லாம் யாருக்காக பண்ணுறா? கருணாவுக்காகத்தானே. இந்த விஷயம் கருணாவுக்கு தெரியாது போல இருக்கே. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் கருணா இங்கே இருந்தால் தான் அவனோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னுட்டு ஜெயந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இந்த விஷயத்த கருணாக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம். அவன் இங்கேயே இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது தானே அப்படின்னுட்டு உடனே ஜெயந்தி என்ன பண்ணுறாங்கன்னா கருணாவுக்கு ஃபோன் போடுறாங்க. ஆனால் மகாவை கூட்டிகிட்டு போகிறதால அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதால ஃபோன் வரதை கவனிக்காமலே விட்டுடுறாங்க. கருணா என்ன இது நினச்ச மாதிரியும் சாமியார் சொன்னது போலவும் ஒருவேளை கருணாவுக்கு எதுவும் பிரச்சனையா? எத்தனை வாட்டி நாம் எடுத்தோம், கருணா ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு ஜெயந்தி அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்து இருக்கிற அந்த குழியை தான் காமிக்கிறாங்க. காற்று வேற அடிக்குது. ஆனால் அதுக்குள்ளே எப்படி காற்று போகுதுன்னு தெரியல. ஆனால் விளக்கு அணையிற மாதிரியே கிட்டத்தட்ட காமிக்கிறாங்க. அப்போ இந்து ஆமாம் தாயே, உன்னைத்தான் நம்பி இருக்க, தயவு செய்து நான் விடியும் வரைக்கும் இந்த விரதத்தையும் பூஜையையும் செய்ய போகிறேன், தயவு பண்ணி விளக்கு மட்டும் அணியக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கருணா போகிற வண்டியை தான் காமிக்கிறாங்க. கரெக்டாக ஒரு லொரி ஒன்று நம்ம கருணா வண்டியை நோக்கி வந்துட்டுருக்கு. நம்ம கருணா மகாவை நினச்சி ஃபீல் பண்ணி வண்டியை ஓட்டுறதால லாரி தனக்கு முன்னாடி வரதை கவனிக்காமல் விட்டுடுறாங்க. உடனே வண்டி லாரியில் போய் மோதிடுது. அங்கே பார்த்தோன்னா மகாவுக்கும் தலையில் பலமாக அடிபட்டுருது. கருணாவுக்கு தலையில் அடிபட்டதும் இல்லாமல் நெஞ்சிலையும் பலமாக அடிபட்டதால் வாயால் அந்த சிகப்பு தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்பாட்லேயே 3 பேரும் மயங்கி விழுந்துட்டு மகா, நம்ம ரவுடி இந்த பக்கம் கருணா. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அடிபட்டதும் அங்கே ஒரு கூட்டமே கூடிடுது. சரியாக பார்த்தோன்னா இந்து ஏற்றி வச்சிருக்கிற அந்த விளக்குத்தான் காமிக்கிறாங்க. கருணாவுக்கு அடிபட்டதும் கிட்டத்தட்ட விளக்கு அணிகிற மாதிரி போயிடுது. உடனே நம்ம இந்து கையை வச்சு பிடிக்கிறாங்க. ஆமா, என்னம்மா கொடுமை இது, நான் இருக்கிறேன் குழிக்குள்ள, அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள காத்து வாரத்துக்கு சாத்தியமே இல்லை, விளக்கு என்னன்னா அணிய போகுது, என்னம்மா அது அப்படின்னா நான் நினைச்ச மாதிரியும் சாமியார் சொன்ன மாதிரியும் கருணா உயிருக்கு பிரச்சனையா? இங்கே பாரு, என்ன தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுத்துரு, என் கருணாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவன் உயிர் பொழைக்கணுமா, அவனை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல அவனை வேண்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அங்கே கூட்டமாக கூடிடுது. உடனே பார்த்தோம்னா அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே கருணா, மகா, அந்த ரவுடி 3 பேரையுமே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கஜேந்திரன் கிருபாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன கிருபா, உன் விசுவாசி அந்த கருணா மகாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ டைம் ஆச்சு, இன்னும் வந்த பாடலையே அப்படின்னதும் என்ன சொல்கிற? இந்நேரம் உன் வீட்டுக்கு பல மணி நேரம் ஆயிருக்கணுமே, கருணா கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு,
சரி நீ வை, நான் எதுக்கும் அவனுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறேன் அப்படின்னுட்டு கிருபா வந்து கருணாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கருணாவோட ஃபோன் ஒர்க் பண்ணதில்லை, அதே மாதிரி அந்த ரவுடிக்கும் வேலை செய்தில்லை. என்ன இது, 2 பேரும் ஃபோனை தூக்க மாட்டேங்கிறானுங்க. கண்டிப்பாக கருணா இந்த வேலையை கச்சிதமாக முடிப்பான், அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னுட்டு உடனே கிருபா வந்து கஜேந்திரனுக்கு ஃபோன் போட்டு, இங்கே பாரு, கருணா மகாவை கூட்டிட்டு பல மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். வார வழியில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இருந்தாலும் கவலைப்படாத, அவன் என்னோட விசுவாசி, என் பேச்சை மீறவே மாட்டான். அவன் தன்னோட உயிரை கொடுத்தாச்சும் எனக்கு கொடுத்த வாக்கு வந்து காப்பாற்றுவான். அதனால கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரி விடியறதுக்குள்ள மகா உனக்கு வந்துடுவா அப்படின்னது. சரி கிருபா, இப்போ வரைக்கும் உன் வார்த்தையை நான் நம்புகிறேன் அப்படின்னுட்டு கஜேந்திரன் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்து அழுதுகிட்டே பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிரா, நம்ம கருணா, இந்த பக்கம் மகா, அதே மாதிரி அந்த ரவுடியும் 3 பேரையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம மகாவுக்கு தலையில் லேசாக தான் அடிபட்டிருக்கு, ஆனால் பலத்த அடி நம்ம கருணாவுக்கு தான். இந்த பக்கம் மகாவுக்கும் மயக்கம் தெளிஞ்சதும் உடனே கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல். ஐயோ, கருணா அண்ணன் இங்கே இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னுட்டு உடனே சிஸ்டர்கிட்ட போய், சிஸ்டர் ஆமாம் இங்கே என்ன மட்டும் தான் அட்மிட் பண்ணிங்களா அப்படின்னதும், இல்லை மேடம், உங்கள் கூட சேர்த்து இன்னும் 2 பேரை அட்மிட் பண்ணோம். அதில் ஒரே ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதில் அவர் பொழைப்பாரனே சந்தேகமாக இருக்குது அப்படின்னது. என்ன சொல்கிறீங்க, அவர் பேரை தெரியுமா, கருணாங்கிறவர் அப்படின்னதும் மகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருந்தோம். ஐயோ, கருணா அண்ணனுக்கா, நான் இப்போ பார்க்கலாமா அப்படின்னதும், ஆமாங்க நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மகா வந்து கருணாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. பார்த்தோன்னா கருணாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஐயோ அண்ணன், என்னென்ன இதெல்லாம், கடவுளே, அம்மா தாயே, எப்படியாச்சும் என் அண்ணனை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி மகா வந்து வேண்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இப்போது அண்ணனை காணோன்னு இந்து அக்காலாம் தேடிட்டு இருப்பாங்க. எதுக்கும் விஷயத்தை நாம் இந்து அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம் அப்படின்னுட்டு இந்துவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மகா. ஆனால் இந்துவோட ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. உடனே இந்து ஃபோனை தூக்கலை அப்படின்னுட்டு ஜெயந்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ஜெயந்தி வந்து ஃபோனை தூக்கிடுறாங்க. சொல்லு மகா, என்ன விஷயம் அப்படின்னதும் உடனே நடந்த விஷயத்த மகா சொல்லி முடிச்சிடுறாங்க. இது கேட்டு ஜெயந்திக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது. என்ன சொல்கிற மகா, ஆமாக்கா, கருணா அண்ணனுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னதும், கடவுளே சாமி, நீங்கள் சொன்னது சரியாக போச்சு, அங்கே எங்கள் கருணா உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சாமி, எப்படியாச்சும் எங்கள் கருணாவை காப்பாற்றுங்க அப்படின்னதும், கவலைப்படாதீங்கம்மா, இந்த பொண்ணும் உள்ளுக்குள்ளே போய் விளக்கு வச்சிருக்கா, அவளோட உயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விடிய விடிய அந்த விளக்கு அணியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருணா உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவன் பெரிய கண்டத்தையே தாண்டி வந்துட்டான்னு அர்த்தம். அதனால கடவுள் மேலே பார்த்த போட்டுட்டு கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னதோ. சரிங்க சாமி, நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, நான் கருணாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு ஜெயந்தி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் நம்ம கிருபாக்கிட்ட, அண்ணே மாமா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா, நம்ம கருணா உயிருக்கு பிரச்சனை அப்படின்னதோ. என்ன சொல்கிற ஜெயந்தி, கருணா போன வண்டி வழியில் அடிபட்டுருச்சா மாமா, அதனால் இப்போ கருணாவை யாரோ அட்மிட் பண்ணியிருக்காங்க, கருணாவை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா அப்படின்னதும். என்ன சொல்கிற அப்படின்னா, கருணா வண்டியில் போன மகா எங்கேவா அப்படின்னதும், மகா தான் எனக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும். சரி, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு அப்படின்னுட்டு உடனே கிருபா, நம்ம ஜெயந்தி எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம மகாவை தான் காமிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, கடவுளே அம்மா தாயே, எப்படியாச்சும் கருணா அண்ணனை காப்பாத்துரு அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருவைத்தான் காமிக்கிறாங்க. திரு வந்து ஃபோன் பேசிட்டு கோவிலில் வந்து பார்க்குறாங்க. நம்ம திவ்யாவை காணும், எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னுட்டு திவ்யா அப்படின்னு கோவில் முழுக்க தேடுறாங்க. அப்படின்னு பார்த்து திவ்யா ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திவ்யாவோட ஃபோன் தான் திவாகர் கையில் இருக்குதே. உடனே நம்ம திரு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மகா ஃபோனுக்கு ட்ரை பண்ணி திவ்யாவை கேட்கலாம் அப்படின்னுட்டு மகாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மகா, ஆமாம் திவ்யாவும் கூட இருக்காளா அப்படின்னதும், சார் என்ன ஆச்சு தெரியுமா, என்ன கடத்த பார்த்தாங்க அப்படின்னு உடனே நடந்த விஷயத்த சொன்னதும் இதுக்கிட்ட திரு அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மகா சொல்கிற அப்படின்னா, கருணா உன்னை கடத்தினானா, இல்லை சொல்லப்போனால் கருணா என்ன காப்பாற்றிருக்காரு, இப்போது நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், கருணா அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னதும், இங்கே பாரு மகா, நீ இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது, இங்கே பாரு, அதான் அவங்க குடும்பத்துக்கு தகவலை சொல்லிட்டல, அதனால் உடனே அங்கேருந்து கிளம்பு,
கிளம்பு, கண்டிப்பாக வேற யாரும் உன்னை கடத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னதும் அண்ணன் இப்படி இருக்கும்போது எப்படிங்க நான் கிளம்புறது அப்படின்னு மகா வந்து கேட்குறாங்க. உடனே திரு சரி நீ எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு நான் வரேன் அப்படின்னதும் மகா வந்து ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கிருபாவோட குடும்பமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எப்படியோ அந்த மகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நம்ம ஆட்களை வச்சு மகாவை தூக்கிடலாம். ஆனால் கருணாவுக்கு இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு கிருபா யோசிச்சுட்டே வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கிருபா ஃபேமிலி வாரத்துக்கு முன்னாடியே திரு வந்துடுறாங்க. என்ன ஆச்சு மகா, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னதும் சரி நீ வருத்தப்படாத, கருணாவோட மனசு ரொம்ப பெரிய மனசு, அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு போதும் கிருபா வந்துடுறாங்க. பார்த்தா திரு கூட இருக்கிறத பார்த்து கிருபா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இவன் இருக்கும் வரைக்கும் மகாவும் எதுவும் பண்ண முடியாதே, மிஸ் ஆயிடுச்சு, கடைசியில் என் நண்பனுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கிருபா வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது. ஸோ எப்படியும் பார்த்தோன்னா நம்ம இந்து வந்து கடுமையாக பூஜை பண்ணி கருணா உயிரை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம கருணா வந்து தன்னோட காதலை இந்துக்கிட்டே சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன காதல் கதைக்களம் தான் ஆரம்பமாக போகுது.